காலை வேளையிலே இந்த மாதத்தினுடைய முதல் நாள் இந்த வாக்குத்தத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிகவும் ஆச்சரியமாய் கர்த்தர் அவர் வழி நடத்துவாராக. இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தை நாம் காணும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். எந்த காரியமானாலும் அவரை முன்பாக வைத்து ஓடுகிற காரியத்திலே கண்டிப்பாக தோல்வி என்கிறது நமக்கு இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். மனிதனை நம்பி மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு சில குறுக்கு வழிகளையும் சில தவறான வழிகளையும் மனிதர்கள் சொல்லும்போது ஒரு நாள் நம்முடைய இருதயம் அதற்கு நேராக சாயவே வேண்டாம். கண்டிப்பாக நம்ம அதில் போய் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு மாறாக ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதனால் ஆண்டவர் நம்மை சமாதானத்தோடு நடத்துகிற கர்த்தர், இதுவரையிலும் காணாத ஒரு மகிமை, இதுவரையிலும் பார்க்காத ஒரு கிருபையை இந்த மாதத்திலே கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் காண செய்வார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தை முடித்து ஒரு புதிய வருடத்தை துவங்குறதற்கு உங்களுக்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கலாம், நிறைய சாட்சிகள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆண்டு எனக்கு நிறைய செய்தார் பாஸ்டர், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் செய்தார். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த வருஷம் முடிச்சு அந்த புதிய ஆண்டை துவங்கும் போது ஒரு ஸ்பெஷலான ஒரு சாட்சியை சொல்லுவதற்கு கர்த்தர் இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. இந்த மாதம் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற அந்த அதிசயம் நீங்கள் சாட்சி சொல்லுகிற விதமாய் இருக்கும். கர்த்தர் இந்த மாதத்தில் பெரிய சாட்சியை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே. ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. இது கடைசி மாதமாய் இருக்கிறதுனாலே இந்த மாதம் அதிகமாய் சுத்திகரிப்புக்காக உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வருடம் முழுவதும் நாம் செய்த நிறைய தீமையான காரியங்கள், நம்முடைய நிறைய தவறுகள், இது எல்லாவற்றையும் முன்பாக வைத்து அப்படியே ஆண்டவர் சமூகத்திலே வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது கர்த்தர் புதிய ஆண்டிலே நமக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். சுவையாய் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. வேதத்தை எல்லாரும் திறந்து சங்கீதம் 119வது சங்கீதத்தினுடைய 49வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். 119வது சங்கீதத்திலே 49வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆமென். அடுத்த வசனத்தை 50வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கனை நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது இந்த சங்கீதக்காரன் இங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்ப பண்ணின அந்த வசனத்தை இந்த மாதத்திலே
கர்த்தர் நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வருடம் ஆரம்பித்தது முதற்கொண்டு நிறைய வசனங்களை ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணி இருக்கலாம். இது உனக்கு நான் கொடுக்கிற வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தத்தை நீ பிடித்துக்கொள், இந்த வாக்கு தத்தத்தை நீ நம்பு. உடனே அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் பேசுகிற அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் நம்பி இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் விசுவாசித்திருக்கலாம். ஆனால் பல மாதங்களாகியும் பல வருடங்களாகியும் சில வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமலே போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீங்கள் எந்தெந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நம்பினீர்களோ அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நம்பின அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து, ஆண்டவரே நான் இவ்வளவு நம்பினேனே, இந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்தேனே, இந்த வார்த்தை நீர் எனக்காக பேசின வார்த்தை ஆகிவிட்டதே, இந்த வார்த்தை பேசும்போது எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததை நான் உணர்ந்தேன், இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய கண்களில் தண்ணீர் வந்தது, ஆனால் இந்த வார்த்தை நிறைவேறலையே, இந்த வார்த்தை எப்படி நிறைவேற போகிறது? ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் நம்பின வார்த்தை சீக்கிரமாய் நடக்க போகிறது. நீங்கள் நம்பின வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது தேவாதி தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறதுனாலே அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அந்த வார்த்தை உங்களுக்கு எதற்காக சொல்லப்பட்டதோ அந்த காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் திரும்ப கர்த்தர் இந்த மாதம் ஞாபகப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா இந்த சங்கீதக்காரனை போல ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை எனக்கு நீர் நினைத்தருள்வீராக, என் பிள்ளையை குறித்து நீ சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றுவீராக. பரிசுத்தவான்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஜெபித்த, தவறாமல் ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கூட அவர்கள் வைத்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனாருக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களே, எங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களே, அந்த வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் ஒரு விசை நினைத்தருளும் என்று ஜெபித்தார்கள். இந்த மாதம் முழுதும் நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை இந்த மாதம் கர்த்தர் நினைத்தருளுவீராக. இந்த மாதம் அதை புரட்டி கர்த்தர் எடுப்பாராக. எப்படி வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் ஒரு நாள் ராஜாவுக்கு செய்த அந்த நன்மை, ராஜாவை கொல்லுவதற்காக மனிதர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த ராஜாவை கொல்லுகிறதுக்கு வருகிறவர்களை கண்டுபிடித்து ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றின அந்த மொர்தெகாய்க்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு நாள் இரவிலே கர்த்தர் ராஜாவினுடைய தூக்கத்தை எடுத்து போட்டு தன்னுடைய பிள்ளையாகிய மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவன் செய்த சகல உபகாரங்களையும் ராஜாவினுடைய சமூகத்திலே வாசிக்கப்பட்டு அந்த மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வை கொடுத்த அந்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக செய்த பிரயாசத்திற்கு பதில் கொடுக்கிற மாதங்களாய் அமைவதாக. உங்களுடைய ஜெபங்கள் எடுக்கப்படுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் மாறுவதாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நெடு நாட்களுக்கு முன்பாக நீங்கள் செய்த ஒரு உதவிக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. பல மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை செய்த, நீங்கள் விசுவாசித்த அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த மாதம் நினைத்தருளுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிறைவேறும் என்று நம்புறவர்கள் நன்றாய்
கரங்களை மேல தட்டி ஆமென், ஹalleluya. இந்த டிசம்பர் மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நம்ப பண்ணின வசனத்தை இந்த மாதம் உனக்காக நினைத்தருளுவேன். அநேக மாதங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட, உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களை குறித்து சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளையும் கர்த்தர் திரும்பவும் நினைத்து அந்த வாக்குத்தத்தத்தை உண்மை என்று நிரூபித்து அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். சொல்லுவோம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமனுடைய 75வது வயதிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் 75வது வயதில் கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். 75வது வயதிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் ஞாபகம் வைக்கலாம், ஒரு 10 வருஷம் கூட ஞாபகம் வைக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு ஆபிரகாமால ஞாபகம் வைக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வயது போய்கொண்டே இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் எதை சம்பந்தப்படுத்தி என்று சொன்னால், கர்த்தர் அவனுடைய சரீரத்தை சம்பந்தப்படுத்தி உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் பல வருடங்கள் காத்திருந்து சோர்ந்து போய் இனி எங்க நடக்க போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆபிரகாமும் அவனுடைய மனைவியாகிய சாராயும் வந்து விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் 100வது வயதிலே திரும்பவும் ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு 75வது வயதிலே நீ ஒரு வார்த்தையை நீ நம்பினாய், நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பினாய், ஆனால் இப்பொழுது அதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்து விட்டாய். ஆனாலும் அந்த வயதிலே சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்திலே நான் உனக்கு நினைத்து உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவேன் என்று மறுபடியும் வாக்கு கொடுத்து ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போது, நெடு நாட்களுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்கு வல்லவர். உங்களுடைய பலருடைய மனசுல ஒருவேளை ஆபிரகாமை போல அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் மறக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இனி நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்தியமுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். எங்க நடக்க போகுது? 10 வருஷத்துக்கு முன்னாடி அது நடக்கும், அன்னைக்கு நான் நம்பினேன். ஆனா இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்தால் உங்களால நம்பவே முடியாதது போல இருக்கலாம். இல்ல, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பினேன் நான், ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாமே தலைகீழாய் மாற்றப்பட்டது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சூழ்நிலைகள் என்ன தலைகீழாய் மாறினாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக மறுபடியும் ஒரு விசை இது நிச்சயமாய் நடக்கும். இது உண்மையான கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா புதிய ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நீங்க ஒன்னு சொல்லி காலடி எடுத்து வைப்பீங்க, அவர் என்னை நம்ப பண்ணின எல்லா வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை நான் தியானித்தேன். அப்படி என்றால் வேதத்தில் ஒரு காலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள். ஆனால்
அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போதிலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர்களுக்காக ஒரு விசை நினைத்தார். அந்த காரியங்களை தியானிச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேதத்தை திறந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 23வது 24வது 25வது வசனத்தை வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யவீரு என்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் அப்படின்னா, அவருடைய குமாரத்தி வேதம் சொல்லுகிறது ஒரு சின்ன பெண்ணு, ஒரு வாலிப வயது பெண் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. அந்த பெண் அவருக்கு ஒரே மகள், வேறு குழந்தைகள் இல்லை. சமுதாயத்திலே ரொம்ப மதிப்புள்ள ஒரு மனுஷன். உடனே தேவனை பற்றி அறிந்து ஆண்டவரிடத்தில் இந்த மாதிரி என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், எப்படியாவது அவளை விடுதலையாக்க வேண்டும், நீர் வந்து அவள் மேல் உம்முடைய கையை வைத்தா அவ சரியாயிருவா அப்படின்னு இயேசுவை பார்த்து சொல்கிறார். உடனே ஆண்டவர் ஒரு மறுப்பு பேச்சும் அவருக்கு பேசவில்லை. ஏனென்றால் இந்த மனுஷன் சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கியிருக்கிறான், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறான். ஆண்டவர் அதை அறிந்து அவனோடு கூட கர்த்தர் பிரயாணம் பண்ணினார். அப்படின்னா கர்த்தர் அவன் கூப்பிட்ட உடனே, நான் வர்றேன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது. சரி பரவாயில்ல, அவ்வளோதான், வெற்றி கன்ஃபார்மாக நமக்கு கிடைச்சிரும், நம்முடைய பிள்ளை சுகத்தோடு அவ எழும்புவா, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை அந்த மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. கொஞ்ச நேரம் தூரம் பிரயாணம் பண்ணுகிறார்கள். பிரயாணம் பண்ணும்போது வழியிலே இவர்கள் நடந்து வரும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அத்தனை ஆண்டுகளாக இருந்த பெரும்பாடு நீங்கி அங்கே ஒரு சுகம் கிடைக்கிறது. அப்போ ஏற்கனவே நாம் வர்றேன்னு சொன்னதே அந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ இரண்டாவதாக அவனுக்கு என்ன நம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னா, இல்ல பரவாயில்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையே தொட்ட உடனே இத்தனை வருடம் வியாதியா இருந்த இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்குமானால் என்னுடைய மகள் எம்மாத்திரம்,
என்னுடைய மகளுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ அவனுடைய நம்பிக்கையை மீண்டும் பலப்படுத்துவது போல கர்த்தர் அவனுடைய கண்களுக்கு முன்பாக இன்னொரு வாக்குத்தத்தத்தை, இன்னொரு அற்புதத்தை கர்த்தர் அவனுக்கு முன்பாய் காண்பிக்கிறார். இப்ப 2 காரியம் நடந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி, அடுத்ததாக என்னுடைய மகளுக்கு தான் அடுத்த சுகம் கிடைக்க போகுது அப்படின்னு கிளம்பி வரும்போது இந்த யவீருவனுடைய வீட்டிலிருந்து ஒரு சிலர் நேருக்கு நேர் வந்து சந்தித்து, நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். இப்போ இந்த ஜெப ஆலய தலைவனிடத்துல வந்து, உம்முடைய குமாரத்தி மரிச்சு போயிட்டாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனேயே இந்த யவீருக்கு நிறைய பயம் உள்ள வருது, நிறைய கலக்கம் வருகிறது. அப்பொழுதுதான் இயேசு திரும்பி பார்த்து சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு இந்த யவீரோட டிராவல் பண்ணி கர்த்தர் வந்து அந்த மரித்து விட்டாள் என்று சொன்ன அந்த வாலிப சகோதரியை கர்த்தர் உயிரோடே கர்த்தர் எழுப்பினார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த யவீருவை போல ஒரு பெரிய விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கலாம். நீ பயப்படாத, அந்த காரியம் உனக்கு நடக்கும். நீ பயப்படாத, அந்த காரியத்தை உனக்கு நான் மீட்டு தருவேன். நீ பயப்படாத, அந்த காரியத்திலே நீ தோற்று போவது இல்லை என்று ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லலாம். சொல்லி பல காலதாமதம் வரும்போது இன்னும் அடுத்த ஒரு சாட்சியை, அடுத்த ஒரு வார்த்தையை கொடுத்து மறுபடியும் ஆண்டவர் உங்களை, இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான், இந்த வார்த்தை உனக்கு தான், நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு மறுபடியும் இந்த யவீருவை போல கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இந்த மாதத்தில் இருக்கிற சூழ்நிலை இல்லை, அது எனக்கு நடக்குமான்றது எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆண்டவர் என்ன தைரியப்படுத்தினது உண்மைதான். ஒரு டைம் விசுவாசத்தில் சோர்ந்து போகும்போது அந்த வார்த்தையை நம்புறதற்கு நிறைய அற்புதங்களை கர்த்தர் எனக்கு முன்பாக கர்த்தர் காண்பித்தார். ஆனா இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாம இருக்கலாம். ஆனால் யவீருடைய மகளை உயிரோடு எழுப்பின அந்த கர்த்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை மறுபடியும் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்துவேன், அந்த அற்புதத்தை நான் உறுதிப்படுத்துவேன், அந்த வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன். அந்த காரியம் நிச்சயமாய் கைகூடி வரும், அதை உங்களுடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்தை நம்முடைய கண்கள் நம்புறவங்க கைகளை மேல தட்டி, இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், யவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ நம்பினபடி உனக்கு ஆக கடவது. நீ நம்பின அந்த காரியத்தை, நீ விசுவாசித்த காரியத்தை நான் உனக்காக உறுதி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை ஒரு டைம் 2 டைம் கர்த்தர் உறுதிப்படுத்துறாருன்னா நீங்க உடனே நீங்க நம்புங்க. இல்ல, என்ன நெகட்டிவான சூழ்நிலைகள் வரலாம், யார் வேண்டுமென்றாலும் இது உனக்கு நடக்காது, இனியும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறியா, இனியும் எதுக்கு நீ நம்புற, இனி நீ நம்பாத, எத்தனை நாட்கள் நீ நம்பிக்கொண்டிருப்ப அப்படின்னு யார் உங்களை பார்த்து அவிசுவாசமான காரியங்களை விதைத்தாலும் நீங்க இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை நம்ப பண்ணினதை உனக்கு செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. Thank you Jesus. காலதாமதமானாலும் Thank you Jesus. மறுபடியும் அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த தைரியத்தை கர்த்தர் தந்தார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்காக தான் சில அற்புதங்களை நம்முடைய கண்களில் ஆண்டவர் காண பண்ணினார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவர். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை நடத்தி. இப்ப சொல்லுவோம் அவமானம், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுவோம் அவமானம், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஒரு நாளும் அவமானம் அடைகிறதற்கு விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின அந்த வசனம் இது நிறைவேறாது அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்து எத்தனை பேர் உங்களிடத்துல சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அந்த சூழ்நிலையெல்லாம் உடைத்து அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி நீ நம்பின அந்த வார்த்தையை உனக்கு நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது சிலர் சொல்லுவார்கள், இல்லை இந்த எவீரிடத்தில் சொன்னது மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நம்பாத, நீ நம்பாத,
அந்த வார்த்தையை இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், எல்லாம் அதுக்குள்ள ஒழுங்குபடுத்திட்டாங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இனி யவீரனுடைய மகள் உயிரோடு எழும்ப போவது இல்லை. அவன் அவன் விசுவாசித்த விசுவாசம் வீணாய் போச்சு, அவன் நம்பினது வீணா போச்சு. எதுக்கு அவன் நம்பினான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பியிருக்க கூடாது, இனி அவனுக்கு கிடைக்காது. அதுக்குள்ள அழுகிறவங்க வந்துட்டாங்க, அதுக்குள்ள சந்தடி பண்றவங்க வந்துட்டாங்க. அந்த சடலத்தை அவங்க செத்து போயிட்டாங்கன்னு அந்த சடலத்தை அடக்கம் பண்றவங்களே வந்துட்டாங்க. ஏன்னா நீ நம்பாத, இனி இது நடக்கும்னு நீ நம்பாத. நீ எதுக்கு நம்பிட்டு இருக்கிற? இதுக்கு பின்னாடியே நீ போயிட்டு இருக்கிறியா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் முதல்ல யாரை துரத்தினார் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்கு தத்தம் நடக்காது என்று சொன்னவர்களை கர்த்தர் துரத்தினார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்கள் உறுதியாய் நம்பி, கர்த்தர் 3 விசை 4 விசை மறுபடியும் நான் செய்வேன்னு கர்த்தர் உறுதிப்படுத்தின அந்த காரியத்தை இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அது நடக்காது, நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க, நீங்க வேற ஏதாவது பாருங்க, நீங்க வேற ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவார்களே, ஆனால் நீங்க ஒண்ணு மட்டும் விசுவாசிங்க. அவர் நான் நம்ப பண்ணின அந்த வார்த்தையை அவர் எனக்காக நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொன்னாலும் நான் நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன். யவீரனுடைய மகளுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று ஆரம்பத்தில் சொன்ன கர்த்தர், முடிவில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லி இடையில நடக்கிற காரியத்தை வச்சு மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல. ஆரம்பத்தில் சொல்லிட்டு முடியும் போது வேற மாதிரி முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தர் அல்ல. நம்முடைய தேவன் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லுவாரே, ஆனால் அது முடிக்கிற வரைக்கும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்கு கொடுத்ததே. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு மாறவே மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு மாற மாட்டார். எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் நம்ப பண்ணின வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அது எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் அதை நம்பிட்டே இருக்கணும், அதை உறுதியா பற்றி பிடிக்கணும். இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும், எந்த மனிதர்கள் வந்தாலும், நீங்க அதற்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது. இல்ல, அவர் சொல்லி இருக்கிறார், எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா அவர் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சென்னையிலே ஒரு போதகர் ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. ஒரு விசை ஒரு வீட்டில் விசிட்டிங்காக அவர் ஜெபம் பண்ண போகும்போது, ஆலயத்திற்கு ஒரு சொந்தமான இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலையும் அந்த ஆலயத்தை நடத்த விடாதபடி பயங்கரமான ஒரு பிரச்சனை. அப்போ அந்த தேவனுடைய ஊழியர் அந்த வீட்டில் விசிட்டிங் பண்ணி முடிச்சு வெளியே வரும்போது, ஆண்டவர் தன்னுடைய மனதில் காமிச்சு, பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தை காமிச்சு, இது நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுக்குற இடம் அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் உண்டானது. ஸோ அதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை வாங்குவதற்கு போல சகல விதமான நம்பிக்கைகள், நிறைய விசுவாசம். ஒவ்வொரு டைமும் அதை நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்ற சூழ்நிலையில எல்லாம் கர்த்தர் தைரியப்படுத்தி, இல்லை நான் மகா பெரிய தேவன், நான் வல்லமை உள்ள தேவன், யாருக்கெல்லாமோ செய்திருக்கிறேனே உனக்கு செய்ய மாட்டேனா, இப்படி கர்த்தர் அவரை தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா தேவைகளுக்கும் சந்திக்கப்பட்டு இப்பொழுது அந்த இடத்தை வாங்குவதற்காக ஒரு சின்ன லோன் ஒன்று அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அந்த லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அந்த லோன் கொடுக்குற நபர் ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். நீங்கள் கேட்குற பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
இவ்வளோ நாளில் பேங்க்ல இருந்து பணத்தை அனுப்பிடுவாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் திடீரென்று ஒருத்தர் இந்த சூரிட்டியில் கையெழுத்து போடணும் பாருங்களேன், ஜாமீன் கையெழுத்து. அந்த நபர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி அது வாங்குவீங்க, எங்களுடைய சைன் எல்லாம் போட்டு நீங்கள் எப்படி வாங்கலாம், நான் வந்து அதுக்கு நான் துணை நிற்க மாட்டேன், அதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல நான் வந்து அதில் கையெழுத்து போட முடியாதுன்னு அப்படியே குறுக்க திரும்பிட்டாரு. அந்த லோன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சு. இவருக்கு ஒன்றுமே தெரில. ஸோ அப்படியே அதான் எட்ஜு வந்துருச்சு, முடிஞ்சிருவோன்னு வந்துருச்சு, லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த லோன் நின்று போயிடுச்சு. அப்போ வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை. அதற்கு பிறகு 9 மாதம் வரைக்கும் அந்த லேண்ட் ஓனர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். சரி பரவாயில்ல ஃபாதர், அடுத்த டைம் முடிச்சுங்க, இந்த மாதம் முடிச்சுங்க. ஆனால் 9வது மாதம் நெருங்கும் போது அந்த ஓனர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே என்னால் கண்டிப்பாக நான் வந்து நிற்க முடியாதுப்பா, நான் வந்து நிற்க மாட்டேன், நான் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அட்வான்ஸை திரும்பி வாங்கிருங்க அப்படின்ட்டார். அந்த நாள் அந்த தேவனுடைய ஊழியர் நேர மாடியில் போய் தன்னுடைய ஜப அறையில் முழங்காலில் நின்று, ஆண்டவரே நீர்தான் வாக்கு கொடுத்தீர், நீர்தான் வாக்கு தத்தத்தை சொன்னீர், இது எப்படி இந்த கடைசி நேரத்தில் வந்து இப்படி மாறிடுச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு அவர் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருடைய ஆஃபீஸுக்கு கீழே ஒருத்தவங்க பெல் அடித்தாங்களாமா. அப்போ அவர் அந்த கதவை திறந்து பார்த்தா ஒரு வயசான ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து வழக்கமாக எப்பெல்லாம் அந்த அம்மா வருமோ, ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா, அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கீழே போய் ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. அந்த அம்மா 100 ரூபா வாங்கிட்டு சந்தோஷமாய் கடந்து போமாம்மா. உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சாம்மா. சரி நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்ம இந்த காரியத்தை பண்ண முடியாமல் இருக்கிறோம், இந்த அம்மா இந்த நேரத்தில் வந்து காசுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபமாக கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. வந்த அந்த நிமிஷத்தில் அந்த அம்மா, அந்த வயதான அம்மா அவங்களுடைய பர்ஸில் இருந்து ஒரு 100 ரூபாவை எடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து, சர்ச்சுக்காக இடம் வாங்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், அதனால என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்குங்கன்னு கொடுத்தாங்களாமா. அந்த 100 ரூபாவை கையில் வாங்கின உடனே ஆண்டவர் அந்த ஊழியக்காட்ட பேசினாராமா, எப்பா இது யார் உனக்கு 100 ரூபா கொடுத்தா? அவர் சொன்னாராம்மா, ஆண்டவரே என் கையிலிருந்து மாதம் 100 ரூபா வாங்குறாம்மா, உன் கையிலிருந்து 100 ரூபா மாதம் வாங்குற அம்மா உனக்கு 100 ரூபா கொடுக்க முடியும்னா, நீ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் உன்னை வளர்த்துக்கிற நான் உனக்கு செய்ய முடியாதா? நான் உனக்கு பண்ண மாட்டேனா? அப்படியே அந்த காசை கொடுத்துட்டு அழுதுட்டே மேலே போய் வேற எதையுமே அவர் சொல்லலையாமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நான் இப்ப நம்புறேன் ஆண்டவரே, நீர் அந்த காரியத்தை செய்வீர், செய்து முடிக்க முடியும், உங்களால முடியும் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு நபர் வந்து அந்த இடத்திற்கான முழு தேவைகளையும் சந்தித்து இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு மகா பெரிய தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறதை கண்களெல்லாம் காண்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு சிலரிடத்துல இந்த கடைசி மாதம் ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க கரத்தை பிடிச்சது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை உனக்கு நான் திரும்பவும் உனக்கு நான் நினைப்பேன், அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைப்பேன். எத்தனை பேர் எதிர் வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஓ மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ, நான் அல்லவோ, நான் உனக்கு செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள், விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை செய்கிறவர், நமக்கு ஏமாற்றம் இல்லை. இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நிறைய பேருக்கு நிறைவேறுகிறதை நான் உணர்கிறேன். இந்த 2024வது வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதம்தான் உங்களுக்கு காத்திருக்கிற மாதம். உன்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. உன்னுடைய காத்திருப்பு முடிகிற நேரம் வந்தது. நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரம் முடிவுக்கு வந்தது. கர்த்தர் உங்களுடைய சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நேரம் வந்தது, நேரம் வந்தது. ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்குத்தத்தங்கள்
உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, அவர் கொடுத்த அத்தனை நல்வார்த்தையும் நிச்சயம் உங்களுக்காக நிறைவேற்றும். இன்னொரு விசை உங்களுக்காக கர்த்தர் நினைவு கூறுகிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை உமது அடியேனுக்காக இந்த மாதத்திலே நினைத்தருளும், நினைத்தருளும். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு நம்பி நம்பி நம்பியே இத்தனை ஆண்டுகளை தாண்டி வந்தாச்சு. இப்போ எத்தனை பேர் சொன்னாலும் உங்களுடைய நம்பிக்கை மட்டும் நீங்க விடவே இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தில் அதை கர்த்தர் செய்வீராகப்பா. ஆமாப்பா, நிறைய முகங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஆண்டவர். இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நிறைய முகத்தை பார்க்கிறேன். உன் திருமண ராஜாமா வீடு மாதிரி நடக்கும்னு சொன்னதை இத்தனை நாட்களும் எங்க பிள்ளைங்க நம்பினாங்களே ராஜா. நாட்கள் தாண்ட தாண்ட அந்த இருதயமெல்லாம் கரைஞ்சு போகுது. எவ்வியருடைய இருதயம் எப்படி கரைஞ்சிருச்சோ, அவனுடைய முகம் எப்படி சோகம் ஆயிருச்சோ, அதே போல எங்க பிள்ளைகளுடைய இருதயம் அப்படியே கரைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆனா இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக. பிள்ளைக்கு செய்யுங்க ஆண்டவரே, என் மகனுக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை கூட எல்லாரும் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45வது அதிகாரத்தினுடைய 46ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்க போகிறோம். அன்றைக்கு இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். அதே அதிகாரத்தில் நீங்கள் வாருங்க. அப்படியே வரும்போது 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16வது வசனம். நீங்க 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். 20வது. யோசேப்பு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராயும் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்திற்கு ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தாள் அவனுக்கு பெற்றாள். நீங்க 30வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து,
நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றார். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்திற்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மேய்ப்பர்கள். போதும். இங்கே இந்த இடத்துல நம்பர் 2, இரண்டாவது, முதலாவதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்வார்த்தைகளை இடையில இருக்கிற எத்தனை பேர் நடக்காதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உனக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, நான் நினைப்பேன். நீ நம்ப பண்ணின உன்னுடைய வார்த்தையை நான் நினைப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் சொல்றது குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னது தான், அது கண்டிப்பாக மாறவே மாறாது. ஆமென். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த யோசேப்பினுடைய தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய மகன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கி இருக்கிறது மாதிரி பார்த்தேன், என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருக்கிறது மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகனை எல்லாருக்கும் முன்பாகவும் திட்டுறது மாதிரி ஒருவேளை யாக்கோபு திட்டினாலும் என்ன சொல்லி வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, இல்ல, என்னுடைய மகனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தரிசனத்தை தன்னுடைய மனசிலே வைத்திருந்தார். நல்லா கவனிச்சுங்க. யோசேப்பு அந்த வசனத்தை, அந்த சொப்பனத்தை நம்பினாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா யார் நம்பினா அப்படின்னு சொன்னா, யோசேப்புனுடைய தகப்பனார் அந்த சொப்பனத்தை நம்பினார், அந்த வார்த்தையை நம்பினார். இல்ல, என் பிள்ளைக்கு குறிச்சு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என் பிள்ளைக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு, என் பிள்ளை எல்லா பிள்ளையை விட இந்த பிள்ளை பெரிய பிள்ளையா மாறப்போகுது, இந்த பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் பெருசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, அதற்காகத்தான் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கிற எல்லா கான்சன்ட்ரேஷனை விட இந்த யோசேப்பு பேரெல்லாம் அவங்களுடைய தகப்பனார் ரொம்ப பிரியமா இருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைய குறிச்ச ஆண்டவர் ரொம்ப பெரிய விஷயம் வச்சிருக்கிறாரு அப்படின்றதை இந்த யாக்கோபு 100% நம்பினார். இவன் சாதாரணமானவன் கிடையாது, இவன் ஒரு பெரிய அளவில் போறான், இவன் ஒரு பெரிய வெற்றி அடைய போறான், மூத்தவன் கிடையாது, இவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே அந்த வார்த்தையை நம்பினார். ஆனா திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு பலவர்ண அங்கியை எடுத்துட்டு அந்த அங்கியில ரத்தத்தை தோய்த்து தன்னுடைய தகப்பனாருடைய கையில கொடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் அவன் நம்பின அத்தனை நம்பிக்கையும் அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டுச்சு. சரி, யோசேப்பு காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட ஓரளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். சரி, காணாம தானே போயிட்டான், காணாம போனாலும் எங்க கொண்டு வச்சாவது கர்த்தர் உருவாக்கி அவனை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார் நம்பி இருப்பான். ஆனா இப்போ யோசேப்பு காணாம போல, யோசேப்பு பீருண்டு போனான், யோசேப்பு மரித்து போனான். ஏன் அப்படின்னா, அவருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பலவர்ண அங்கிய கிழிச்சு அதுல ரத்தத்தை ஆட்டை அடிச்ச ரத்தத்தை தோய்த்து அப்படியே ரத்த கரையா இருக்குது, ரத்த கரையா இருக்கு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்க்கிற இடத்துல இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ்ல எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம், இந்த இடத்துல சிறுத்தை வந்துருச்சு, இந்த இடத்துல யானை வந்துருச்சு, இப்படி நம்ம நிறைய செய்திகளை கேட்கிறோம். அப்போ அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் அவருடைய வீடுகள் எல்லாம் ரொம்ப குறைவு, ஜனத்தொகை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால பல இடங்களிலே மிருகத்தினுடைய நடமாட்டங்கள் இருந்துச்சு. அதுவும் இவங்க ஆடுகள் இடத்துல போகும்போது தாவீது கூட சொல்றான்ல, ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. அப்போ இவர்கள் ஆடு மேய்க்க போகிற இடத்துல சிங்கம் கரடி எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ இவன் நம்பிட்டான், போற வழியில ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் என்னுடைய பிள்ளைய அடிச்சு சாப்பிட்டுருச்சு, என் பிள்ளைய குறிச்சு நான் நம்பினது எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு முடிவு கொண்டாரு. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 15 வருஷம். ஆனால் 15 ஆண்டுகள் தாண்டி இப்போ யாக்கோபுனுடைய காதுகளிலே ஒரு நியூஸ் கேள்விப்படுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிள்ளை மரிக்கல, உன்னுடைய பிள்ளை எப்படி இருக்குன்னா
உயிரோடையே இருக்குது. உடனே இந்த பிள்ளையை பார்க்கிறதுக்காக யாக்கோபு புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போய் அங்க பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எப்பா நீ சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்து அந்த வார்த்தையை என்ன நம்ப பண்ணின அந்த வார்த்தைய இத்தனை வருஷம் தாண்டி நீ செத்து போயிட்ட, இனி நடக்காதுன்னு நான் நினைச்சதுக்கு பிறகு கூட இத்தனை ஆண்டுகள் தாண்டி நான் உன்னை பார்க்கிறேன். அவர் எனக்கு அன்னைக்கு நம்ப பண்ணினது, அவர் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை நம்ப பண்ணினத இன்னைக்கு என் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் அந்த அற்புதத்தை எனக்காக செய்தார், எனக்காக செய்தார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறார். மூடி போட்டிருக்கலாம், மூடப்பட்டாயிற்று. ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின வசனம் இனி நடக்காது என்கிற ஒரு முடிவிற்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம். நான் முடிவுக்கு வந்துட்டேன் பாஸ்டர், இனி அந்த வார்த்தை, இனி அந்த வாக்குத்தத்தம் இனி என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலோ என் வாழ்க்கையிலோ நடக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அது கிடைக்காது. இதுக்கு மேல கர்த்தர் யாரை கொண்டு செய்ய போறாரு, என்னத்தை கொண்டு செய்ய போறாரு, அதற்கு உங்களுக்கு ஆன்சரே யாருக்கு கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்துல நீங்க நம்புங்க, உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணின அந்த வார்த்தை, உங்களை குறித்து அந்த நம்ப பண்ணின அந்த வார்த்தையை யாக்கோபு எப்படி பெரிய சிங்காசனத்திலே யோசேப்பு வீற்றிருக்கிறதை யாக்கோபு பார்த்தானோ, அதே சொப்பனம் நிறைவேறுகிறதை அவனுடைய கண்கள் காண்டதோ, ஒன்று கூட மாறாமல், ஒன்று கூட தவறாமல் அத்தனையும் கண்டது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, சகலவற்றையும் காண்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கரங்களை தட்டி நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியானுக்காக நினைத்தருளுகிறவர், நீ நம்ப பண்ணின வாசனத்தை உம்முடைய அடியானுக்காக சொல்லுங்களா. கையை மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே. காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் மீண்டும் மீண்டும் தட்டி கொடுத்து சொல்றாரு, மகனே நீ பயப்படாத, இனி அந்த உன்னை நம்ப பண்ணின அந்த வசனம் இனி நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ வந்துட்ட, அவ்வளவுதான். இனி நடக்க போறது இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் அதை காணும். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, கண்கள் அதை காணும், கண்களுக்கு அதை காணும். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெரும் செய்பவரே, தெய்வமே, வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெரும் செய்பவரே. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிங்க, கர்த்தர் ஒரு விசை உங்களுக்கு தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்து உங்களை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து, அதற்கு பிற்பாடு அது இனி நடக்காதுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள 100% தள்ளப்பட்டாலும்
உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை ஒரு நாள் உங்க கண்கள் நிறைவேறுகிறதை நிச்சயமாகவே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஒரு விசை வேதாகம கல்லூரியில் 3rd year 3வது வருஷம் படிக்கும்போது, இந்த 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். அப்போ அந்த ஊழியக்காரர் எல்லாரிடத்துலையும் கேட்டார், நீங்க என்ன ஆகிறதுக்கு விரும்புறீங்க, என்ன ஆகிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு முன்பாக அந்த ஸ்டூடெண்ட் படித்து முடிக்கிறாங்கல்ல, 3rd year படித்து முடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீ என்ன ஊழியம் செய்ய போற அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார். சொன்ன உடனே அதற்கு ரிலேட்டடாக அவர் ஜெபம் பண்ணுவார். சிலர் நான் எவாஞ்சலிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் இல்லை நான் ஒரு ஹோம் மாதிரி வச்சு பார்த்து இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையாக தாண்டி தாண்டி என்னிடத்துல வரும்போது நான் என்ன மனசில் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டேன். எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. சர்ச்சு பாஸ்டர் ஆகிறதா, இல்லை எவாஞ்சலிஸ்டாக மாறுறதா, இல்லைன்னா ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி இருந்தால் டீச், இது ஒன்றுமே எந்த ஐடியாவும் இல்லை. என்ன ஊழியம் பண்ண போகிறோன்னு தெரில, எது நம்ம ட்ராக்கு எதுவுமே தெரில. அப்போ அவர் அவர் டிரான்ஸ்லேட்டரை பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் ஜெபம் பண்ண அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ என் பக்கத்தில் ஆண்டவரே, இந்த மனுஷனிடத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன எனக்கு தரிசனம், எனக்கு ஒன்றுமே தெரியலையே. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எல்லாரும் நான் இப்படி ஆக போகிறேன், இப்படி தரிசனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட அவர் நிற்கும்போது என் வாயை திறந்து நான் இந்த மினிஸ்ட்ரி தான் பண்ண போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லக்கூடாது. உமக்கு சித்தமாக இருந்தால் நான் என்ன ஊழியம் பண்ண போகிறேன்றத அவர் எனக்காக ஜெபம் பண்ணி சொல்லட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் எல்லாரிடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்து ஜெபம் பண்ணாரா? எங்கிட்ட எதுவுமே கேட்கல. டைரக்டா அவருடைய கையை தலை மேல வச்சாரு. தலை மேல வச்சு சொன்னாரு, ஒரு திரளான ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா உன்னை நான் பார்க்கிறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னால அதை என்னால அதை நம்பவே முடியல. அப்படியே கண்ணீர் தாரத்தாரையா ஊத்துது. ஓ, ஆண்டவர் என்னை மேய்ப்பனா தான் அழைச்சிருக்கிறாரு அப்படின்றது என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையா வருகிறது. ஒன்னொன்னா சொல்றாரு, ஒரு திரள் கூட்டம் உனக்கு முன்பாக நிற்கிறது, நீ அழுற, உன்னோட சேர்ந்த அந்த ஜனங்கள் அழுறாங்க, நீ நிறைய பேருடைய காயத்தை கட்டுற, நீ நிறைய பேருடைய கண்ணீரை தொடச்சு விடுற அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ண, எனக்கு நிறைய ஜெபம் பண்ணிட்டாரு. அந்த பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் நான் நம்பினேன், ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர் சார், இப்படி என்ன அழைச்சிருக்கிறீங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாட்கள் தாண்டிருச்சு. ஆனால் 2004 2004வது வருஷம் அப்படியே என்னை புரட்டி போடுற ஒரு வருஷமாக மாறிடுச்சு. இந்த நாள் வரைக்கும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஊழியத்தை கொடுத்தாருன்னு சொன்ன அந்த வார்த்தையை இப்போ சூழ்நிலைகள் வித்தியாசமா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இனி அது என்ன பண்ண போறது இல்லைன்னா நடக்க போறது இல்லை, அது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்று இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் நினைக்கிறேன், நீர் என்னை அன்று நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நான் நிறைவேறாது என்று நினைத்தாலும், நான் மூடப்பட்டது என்று நினைத்தாலும், நான் முடிந்தது என்று நினைத்தாலும், இன்று எங்கள் கண்கள் காண அந்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றின அந்த கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன்,
அன்றைக்கு நீ நம்பின அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை உனக்கு கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். அது நடக்கக்கூடிய எந்த சாத்தியமே இல்லாவிட்டாலும் நீ நம்பின வார்த்தை ஒரு நாள் நடக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும், அந்த வாக்குத்தத்தம் நடக்கும். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் காண போகிறது. நல்ல கரங்களை தட்டி அந்த பிள்ளைக்கு அதை செய்ய போகிறதற்காக ஆமென். நான் நம்புறப்பா. Thank you Jesus. Hallelujah. தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நிற்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இந்த மாதம் ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. நீங்கள் இதுவரையிலையும் நம்பின அத்தனை வசனங்களுக்கும் உயிர் கொடுக்கிற ஒரு மாதமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் திரும்ப ஒரு விசை நினைக்கிற மாதமாய் மாறப்போகிறது. நீங்கள் இதுவரையிலும் விசுவாசித்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாவிட்டாலும், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்திருந்தாலும், இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அன்று நம்பின உன்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் சொன்ன வார்த்தையை நீ நம்பினாய் அல்லவா? உன்னை குறித்து நான் சொன்ன வார்த்தையை நம்பினாய் அல்லவா? அந்த வசனத்தை மறுபடியும் உனக்காக நான் நினைப்பேன். மறுபடியும் கர்த்தர் உங்களுக்காக நினைப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைக்க போற. நீ நம்பினது உண்மை, உன்னை நம்ப பண்ணினது நான் தான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, நீ சாதாரணமாய் நம்பவில்லை, நான் தான் உன்னை நம்ப பண்ணினேன். அந்த வார்த்தை நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். காலங்கள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், நீ நம்பின வார்த்தை நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். கர்த்தரை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். அந்த சொப்பனம் கண்டிப்பாக நடைபெறும். அந்த தரிசனத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அத்தனை பேர் இருந்தும் யோசேப்பாகிய உங்களுக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு, நோக்கம் உண்டு. யாக்கோபுக்கு தெரியும், இல்லை என்னுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கைகளை உயர்த்தி இயேசுவே நான் நம்புறேன்னு திரும்ப திரும்ப நம்பத்தக்கவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவர். சொல்லுங்க, ஜெபிக்க 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 அந்த கிருபை உங்கள் மேல் இறங்குறது. இது கடைசி மாதம், கர்த்தர் அற்புதத்தை செய்கிற மாதம். உன் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. இந்த வருடத்தினுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. கர்த்தர் இந்த கடைசி மாதம் ஒரு அற்புதத்திற்காகவே தெரிந்து கொள்கிற மாதமாய் மாறப்போகிறது. யுத்தத்தை ஓய பண்ணுகிற கர்த்தர் இந்த மாதத்துல உங்க கூட இருக்கிறத கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க. ஏசப்பா, இந்த கடைசி மாதத்துல உங்க கையை நான் பார்க்கணும், உங்க கரத்தை நான் பார்க்கணும், உங்க அதிசயத்தை என்னுடைய கண்கள் காணணும். நன்றி நன்றி ஆதி ராஜாவே, சொன்னதை செய்து முடிக்கும் தேவனே. இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் எங்களுக்கு தெரியும் நீர் எங்களை கைவிடல, எங்களுக்கு தெரியும் நீர் எங்களை மறக்கல, எங்களுக்கு தெரியும் நீங்க யாரிடத்துல எங்களை விட்டு கொடுக்கவும் இல்லை. நாங்க உயிரோடு இருக்கிறது உம்முடைய கிருபை, நாங்க நடமாடுகிறது உம்முடைய தயவு, நாங்க இந்த உலகத்துல வாழ்வது நீங்க எங்களுக்கு பாராட்டின இரக்கம். எங்களுடைய நீதி நியாயத்தை பார்த்தா இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ்றதுக்கு எங்களுக்கு தகுதியே இல்லப்பா. ஆனால் எங்களுடைய நீதி நியாயத்தை பார்த்து அல்ல, உம்முடைய இரக்கத்தையே வைத்து எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆனா இந்த கடைசி மாதத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறேன். எங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுத்தீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ நம்பின அந்த வசனம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ நம்பின அந்த வசனம், நீ உன் பிள்ளைய குறிச்சு நம்பின அந்த வார்த்தை, நீ உன்னை குறிச்சு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை ஒண்ணுமே இல்லாத காலத்துல கைத்தட்டி நீ நம்புனல்ல, மனசார நம்புனல்ல, அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் உமது அடியேனுக்காக நினைத்தருளி நீர் நம்ப பண்ணின அந்த வசனத்தை எங்களுக்கு நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த மாதம் ஒரு அற்புதத்தை எங்க பிள்ளைங்க பார்க்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கணும். உங்க வருகை தாமதிச்சா அந்த புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது சந்தோஷமாய் சாட்சியோட கடந்து போகிறதற்கு கர்த்தர் ஒரு இரக்கத்தை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், இவை அனைத்திலையும் கர்த்தருடைய கரம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதமாய் அமைவதாக ராஜா உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்து இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.